வணக்கம். இன்னைக்கு கலர்ஃபுல்லாக டேஸ்டியான ஒரு ரவா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் ரவை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது அது மூழ்கிற அளவு இருந்தால் போதும். அதை சேர்த்துட்டு நல்லா விஸ்க் யூஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 10 to 15 மினிட்ஸ் அது அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா, 4-5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. இதையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதிலே கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் போல் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா மெலிசாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஊத்தப்பம் மாதிரியும் பிடிச்சா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அதை விட மெலிசாக இருக்கிற தோசை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே கொஞ்சம் போல் ஆயில் விட்டு மூடி வச்சுருங்க. 1 சைடு வெந்து வரட்டும். 1 சைடு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி போட்டு 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை வச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது அப்படியேவும் சாப்பிட்லாம். வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் போட்டிருக்கிறதால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.